28% ஜிஎஸ்டி கிடையாது. அதுல இருந்து 18%, 12% இருக்கிறது 5%, 5% இருக்கிறது சுத்தமா இல்லை. இப்போ நிறைய மெடிசன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 330 மெடிசன்ஸ்க்கு உங்களுக்கு 0% ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ நம்மளுடைய சமய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளா வாழணும், அவங்க எப்படி சேமிச்சு வைக்க முடியும், அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும். மத்திய அரசு மீனவர்கள் விஷயத்தை இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அதாவது தமிழகத்துல மீனவர்கள் பிடிப்பதா தமிழக மீனவர்களும் மற்ற மாநிலம் பிடிப்பதா அவர்கள் இந்திய மீனவர்களும் சொல்றாங்க. விஜய் வந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு தம்பி வந்து புதுசா வந்திருக்கிறாரு, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். ஒரு ஒரு பாலிசி வரும்போது தமிழ் மீனவர்களுக்கும் அல்லது வேற மாநிலத்தை வாழ்ற மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது. இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு. அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்தா அந்த ஸ்டேட் வைஸ் பாலிசி இல்லை. இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம். ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு இன்னும் மேம்படுத்துறதுக்காக மெரின் காலேஜ் அமைக்கணும். ஆனா தற்போது வரைய மத்திய அரசும் அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழ் அரசும் அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ஏன்னா மெரின் காலேஜ்ன்றது அந்த கப்பலை படுத்தக்கூடிய அந்த காலேஜ் அங்கே இல்லையா, அது விஜய் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு. அவர் அரசியலுக்கு வரட்டும், அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் பார்ப்போம்.